ஓம் சக்தி. அருள்வாக்கும் அனுபவங்களும். தாயே அடித்தால் என்னவாகும்? இன்னொரு தொண்டருக்கு அன்னை சொன்னாள், மகனே, இவர்கள் தாயாகிய என்னை அடிக்கிறார்கள். உண்மைதான். ஆனால் குழந்தை அடித்து தாய்க்கு காயம் ஏற்படாது. அதே நேரத்தில் தாய் குழந்தையை அடிக்கத் தொடங்கினால் அந்த குழந்தையின் கதி என்னவாகும்? பொறுத்து கொண்டே தான் இருப்பேன். ஆனால் தேவை ஏற்படும் போது தண்டிக்கத் தொடங்கினால் அவர்களை அடியோடு அடித்து விடுவேன். அறியாமல் எத்தனை தவறுகள் இழைத்தாலும் பொறுத்து கொள்கிறேன். மிக சாமர்த்தியமாக உலகத்தாரின் கண்களில் மண்ணை தூவலாம். என்னை ஏமாற்ற முடியாது மகனே. என் பொறுமையை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்பது அவள் அருள்வாக்கு. இந்த அன்னையிடம் அடிக்கடி அருள்வாக்கு கேட்டு வருபவர்கள், இவளிடம் நெருங்கி பணிபுரிபவர்கள் எப்படி தவறு செய்ய முடியும் என்று உண்மையான பக்தர்களுக்கும் உண்மையான தொண்டர்களுக்கும் சந்தேகம் வருவது இயல்பு. இதன் அடிப்படையினை ஆராய்ந்தால் ஓர் உண்மை வெளிப்படும். மனித மனத்தின் விசித்திரமே அந்த உண்மை. எண்ணி பாருங்கள். நாட்டில் சட்டம் இருக்கிறது, போலீஸ் இருக்கிறது, நீதிமன்றம் இருக்கிறது, தண்டனையும் இருக்கிறது. அப்படி இருந்தும் குற்றங்கள் நடைபெறுகிறதே, அது ஏன்? அரசாங்க அலுவலகங்களிலும் ஏன் காவல் நிலையங்களிலுமே திருட்டும் ஊழலும் குற்றங்களும் நடைபெறுகிறதே, ஏன்? மனிதர்களும் சட்டங்களும் தண்டனைகளும் யுகம் யுகமாக இருந்து வருகின்றன. எனினும் குற்றங்கள் தொடர்ந்து கொண்டுதான் வருகின்றன. இதனால் போலீஸும் சட்டமும் நீதிமன்றமும் வேண்டாம் என சொல்லிவிடலாமா? அவை மக்களை நல்வழிப்படுத்த சக்தி இல்லாதவை என்று கூறிவிடலாமா? அதுபோலத்தான் பேராற்றல் மிக்க இந்த அன்னையின் கோயிலுக்கு நல்லவர்களும் வருகிறார்கள், தீயவர்களும் வருகிறார்கள். இந்த அன்னை இரு சாராரையும் ஒன்றாகவே பார்க்கிறாள். தூய்மையானவன் என்பதால் ஒருவனிடம் விருப்பும், தீயவன் என்பதால் ஒருவனிடம் வெறுப்பும் கொள்வதில்லை இந்த தாய். இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த கோயிலில் தீயவர்கள் இருக்கலாமா என்று நினைத்துவிட வேண்டாம். கண்ணன் யார் என்று தெரிந்திருந்தும் சிசுபாலனும் துரியோதனனும் அவனை அவமதித்தனர். விஸ்வரூபம் காட்டிய பொழுதும் துரியன் திருந்தவில்லை. ராமன் யார் என்று அறிந்தும் ராவணன் திருந்தவில்லை. எல்லா இடங்களிலும் இப்படிப்பட்டவர்கள் இருப்பதுதான் இந்த உலகின் இலக்கணம். அவரவர் வினைகளுக்கு தக்கபடி பலன்களை அளந்து கொடுத்து அனுபவிக்க செய்வதே பரம்பொருளின் கரும சட்டம். இந்த கரும சட்டத்தை அடிப்படையாக வைத்துத்தான் உலகமும் உயிர்களும் இயங்குகின்றன. இவற்றை சாட்சி மாத்திரமாய் பார்ப்பதே பரம்பொருளின் வேலை என்று சாத்திர நூல்கள் சொல்கின்றன. ஆன்மீக துறையில் நடந்து போன பழங்கதைகளையே பேசிக்கொண்டிருக்காதே. இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிற நான் நடத்தி வருகிற புதுமைகளை உலகத்திற்கு எடுத்துச் சொல். அவற்றையே அடிக்கடி நினைத்து பழகு. அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.